வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th புக்கில் ஓல்டு புக்கில் இருக்க பழமொழிகள் தான்ப்பா பார்க்க போகிறோம். இப்போ பழமொழிகள் வந்து நமக்கு சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் கேட்டுருவாங்க, இல்லைனா தமிழில் கொடுத்துட்டு இங்கிலீஷில் கேட்டுருவாங்க. அதனால் இந்த ரெண்டு சைடுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு அர்த்தம். இதில் ஹெல்த்துன்னு வருது இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டூ மச் அப்படின்னா அது அளவுக்கு மீறினது தானே ரொம்ப டூ மச் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஞாபகம் வச்சு அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நோ பெயின் நோ கெயின். அதாவது நம்ம பெயின் அப்படின்னா நமக்கு வலி இருக்கும் இல்லைங்களா, அப்படி வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைக்காமல் நம்மளுக்கு எந்த ஊதியமும் கிடைக்காது அப்படிங்கிறத காரணம் வச்சு தான் நோ பெயின் நோ கெயின் அப்படிங்கிற பழமொழி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹாஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. பதறாத காரியம் வந்து சிதறாது. எதுவுமே வந்து நம்ம அவசரப்பட்டு செய்யாமல் நிதானித்து செஞ்சோம் அப்படின்னா அது வந்து சிதைவடையாமல் அந்த காரியம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா, வேஸ்ட் ஆகாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாலேஜ் இஸ் பவர். பவர்னா ஆற்றல் தானே, நாலேஜ்னா அறிவு, அறிவே ஆற்றல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சேரிட்டி பிகைன்ஸ் அட் ஹோம். தனக்கு மிஞ்சியதே தானமும் தர்மமும் அப்படிங்கிறாங்க. நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அது போக மிச்சத்தை வந்து நம்ம தானம் தர்மம் பண்ணலாங்கிற பழமொழி தான் இதோட பொருள். நெக்ஸ்ட்டு கவர்ட் ஆல் லாஸ் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. பேராசை பெருநஷ்டம். எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டோம் அப்படின்னா உள்ளதும் போய் நம்ம பெரிய நஷ்டத்துக்கு தான் ஆகும் அப்படின்னு மீனிங்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைமண்ட்ஸ் கட் டைமண்ட்ஸ். அதாவது வைரத்தால் அறுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இது முல்லை முள்ளால் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஹோம் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிழக்க மேற்கன்னு எங்கிட்டு போனாலும் நமக்குன்னு தனியாக ஒரு வீடு இருந்தால் தான் அது நல்லது அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வந்துடும். எலி விலையானாலும் தனி விலையே வேணும், நமக்குன்னு தனியாக ஒன்று வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்டி வெசல் மேக் த கிரேட்டஸ்ட் சவுண்டு. குறைகுடம் கூத்தாடும். எம்டி அப்படின்னா கம்மியாக இல்லாதது அப்படின்னு பொருள். அந்த இடத்துல வந்து குடத்துல வந்து தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கிட்டு இங்கிட்ட அசையும் இல்லைங்களா, அதைத்தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். பணம் வந்து பத்தும் செய்யும். மணி அப்படிங்கிறது பணம் அப்படின்னு தானுங்களா, அதை பணம் ஓரியன்டாக என்ன பழமொழி வரும்னு யோசித்து நீங்கள் செஞ்சுருங்க. கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா அதை படித்து பார்த்து ஆப்ஷனில் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிறத பணத்தை சார்ந்து வர்ற மாதிரியே உங்களுக்கு ஆப்ஷனில் வைக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈகிள்ஸ் டோன்ட் ஹேட்ச் ஃபில்ஸ். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படிங்கிறது சம்மந்தமில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குப்பா, இதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஓல்ட் இஸ் கோல்டு. காலம் பொன் போன்றது. கோல்டு அப்படின்னா பொண்ணுங்கிற மாதிரி தானே வரும், அதை கீவேர்டாக பிடிச்சி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்பதே சிறந்தது. ஏதாவது ஒரு இது வந்த பிறகு நம்ம சங்கடப்படுறத விட அதை வர முன்னாடி நம்ம பாதுகாத்துக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். முயற்சி திருவினையாக்கும். நம்ம எதுனாலும் நம்ம ஸ்லோவாக ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு நாள் வந்து நமக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் டிசர்வ் தென் டிசர்வ். முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபீல் கிரேட் ஆக்ஸ். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகருங்கிறாங்க. அதாவது ஒரு செயலை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுல இது சொல்கிறாங்க. டிட் ஆர் டேட். யானைக்கும் பானைக்கும் சரி அப்படின்னு இருக்காங்க. யானை எவ்வளோ பெருசு, அதுக்குள்ளே வந்து பானை போக முடியுமா, போக முடியாதுல்ல, அதை சம்மந்தப்படுத்தி சொல்லியிருப்பாங்கப்பா. நெக்ஸ்ட்டு ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப். செய்யும் தொழிலே தெய்வம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைம் இஸ் கோல்டு அப்படிங்கிறாங்க. டைம் இஸ் கோல்டு அப்படின்னா காலம் பொன் போன்றது. அடுத்து பாருங்கள், பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். இனம் வந்து இனத்தோட சேரும், அந்த பேர்டு வந்து அந்த பேர்டோட சேருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எவ்ரி காக் வில் க்ரோ அப்பான் ஹிஸ் ஓன் டங்கிள். வீட்டில் எலி வெளியில் புலி. அதாவது வீட்டில் வந்து அவங்க எலி மாதிரி இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க, வெளியில் வந்து அவங்க புலி மாதிரி சீருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ். தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை. சக்ஸஸ்னால் நமக்கு வந்து வெற்றி தானேங்க, ஃபெயிலர்னால் தோல்வி தானே, அந்த ரெண்டு வார்த்தையும் பிடிச்சி தோல்வியே வெற்றிக்கு அடிப்படைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட். கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில. லைஃப் இஸ் ஷார்ட்னா லைஃப் வந்து கொஞ்சம் தானே இருக்கும், அந்த மாதிரி நாள் சில அப்படின்னு இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு லுக் பிஃபோர் யுவர் லீவ், ஆழம் தெரியாமல் காலை விடாதே. அதாவது எதையுமே கவனம் இல்லாமல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பழமொழி வரும். அந்த லுக் அப்படிங்கிறது கவனம் தானுங்களா, அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மேன் ப்ரப்போஸ் காட் டிஸ்போர்ட்ஸ், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். காட் அந்த மாதிரி வருது இல்லைங்களா, காடுனா என்னது, தெய்வம் தானே, அதை வச்சு நீங்கள் தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் த ரோட் ஒயில் இட் இஸ் ஹாட், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதாவது இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஒயில் இஸ் ஹாட் அப்படின்னு வருதுல, அதை வச்சு நீங்கள் மீனிங் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபெமிலியாரிட்டி பேர்ட்ஸ் கண்டெப்ட், பழக பழக பாலும் பிடிக்கும். எதுவுமே ரொம்ப பக்கமாக போயிட்டோம் அப்படின்னா சங்கடப்படுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த மில்ஸ் ஆஃப் காட் கிரைன் ஸ்லோ பட் ஷியர், அரசன் வந்து அன்று கொள்வான், தெய்வன் வந்து நின்று கொள்ளும் அப்படிங்கிற பழமொழி தான்ப்பா, இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, த ஃபேஸ் இஸ் த இன்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இன்டெக்ஸ் அப்படின்னா உள்ளே இருக்கிறது தானே, அந்த மாதிரி உள்ளே இருக்கிறது வந்து த ஃபேஸ் வந்து முகம் தானே, அதை மேக் பண்ணி நீங்கள் போட பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. கிளிட்டர் அப்படின்னா அந்த மின்றது தானே சொல்லுவாங்க, அதை வச்சு நீங்கள் பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு, ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட், இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம்லப்பா. நெக்ஸ்ட்டு, பார்க்கிங் டாக் செட் டவுன் பைட், குறைக்கிற நாய் வந்து கடிக்காது. பார்க்கிங் அப்படின்னா குறைத்தல்ங்கிற மீனிங்கில் தானே வரும், அதனால் குறைக்கிற நாய் கடிக்காது. நெக்ஸ்ட்டு, ஈவன் எ பின் இஸ் குட் ஃபார் சம்திங், சிறு துரும்பும் பல்குத்த உதவும். சம்திங் அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு இதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டேக் டைம் பட் த ஃபோர்லாக், காலத்தே கடமை செய். டேக் டைம் அப்படின்னா அந்த காலத்து அந்த டைமில் நம்ம என்ன செய்யணுமோ அந்த கடமையை அப்போவே செஞ்சிடணும் அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் பாருங்கள், எ ஃப்ரெண்ட் இஸ் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன்டீட் அப்படிங்கிறாங்க. உயிர் கொடுப்பான் தோழன், ஃப்ரெண்டுனா தோழன் தானுங்களா, அதை வச்சு நீங்கள் இந்த பழமொழி பிடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப், தன்கையே தனக்கு உதவி. செல்ஃப் ஹெல்ப், நம்மளோட கை தான் நமக்கு உதவும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், எஃபர்ட் நெவர் ஃபெயில், முயற்சி திருவினையாக்கும். எஃபர்ட் அப்படின்னா நம்ம போடுற எஃபர்ட் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மீனிங். லைஃப் அண்ட் லெட் லைஃப், அதாவது வாழ விடு. லைவ் அண்ட் லெட் லைவ், வாழ விடு அப்படிங்கிற மீனிங்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, திங்க் எவரிபடி எ லைக், உன்னை போல் பிறரையும் நேசி. நீ வந்து உன்னை எவ்வளோ நேசிக்கிறியோ அதே மாதிரி அடுத்தவங்களையும் நேசிக்கணும் அப்படிங்கிற மீனிங்கில் அது வருதுப்பா. நெக்ஸ்ட்டு, மேனர்ஸ் மேக் த மேன், ஒழுக்கம் வந்து உயர்வு தரும். மேனர்ஸ் அப்படின்னா நம்ம ஒழுக்கத்தை தானே சொல்லுவோம், அதை வச்சு இந்த பழமொழி பார்த்துக்கோங்க. ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். எல்லாமே நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லதாக நடக்கும். ஆல் இஸ் வெல், நல்ல தொடக்கம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, டூ வெல் வாட் யூ ஹாவ் டு டூ, செய்வன திருந்தச் செய் அப்படிங்கிற மீனிங்கில் வச்சுக்கோங்க. எவரி டை ஹேஸ் இட்ஸ் எப், ஏற்றம் உண்டானால் இரக்கம் உண்டு. எவ்வளோதான் நம்ம ஏறினாலும், அதை 6 அடி ஏறுனா அரை அடி சறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம எவ்வளவு ஏற்றம் இருந்தாலும் அதில் சிறிது இறக்கமும் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சுமால் ரட்டர்ஸ் கைட் கிரேட் ஷிப்ஸ், சிறு துரும்பும் பல்குத்த உதவும். யூ மஸ்ட் வாக் பிஃபோர் ரன், சிந்தித்து செயல்படு. எதையுமே வந்து நம்ம யோசித்து செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டிஸ்டன்ஸ் லென்ஸ் என்கேஜ்மெண்ட் டு த வியூ, இக்கரைக்கு வந்து அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மெசர் இஸ் எ ட்ரெஷர், அளவுக்கு மீறினால் வந்து அமுதமும் நஞ்சு. மேக் ஹே ஒயில் த சன்சைன், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நம்ம 10th பழைய புக்கில் இருக்க பழமொழி முடியுதுப்பா. அடுத்து நம்ம 9th பழமொழியில் 9th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் பழமொழி இருக்கும், அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதணுன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.